வேலூர் அருகே சாலை தடுப்பு சுவர் மின்கம்பம் மீது மோதி கார் கவிழ்ந்த விபத்தில் தம்பதி உள்பட 5 பேர் படுகாயமடைந்தனர். குடியத்த மாரேஸ் நகர் பகுதியை சேர்ந்தவர் மதன், வயது 37. இவர் சென்னையில் உள்ள ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வருகிறார். திருத்தணியில் நேற்று காலை நடந்த திருமண நிகழ்ச்சிக்கு மதன் மற்றும் அவருடைய தாய் சரஸ்வதி, மனைவி சுவாதி, சகோதரி மதனா ஆகியோருடன் காரில் சென்றார். காரை குடியாத்தத்தை சேர்ந்த டிரைவர் அப்துல் அஜித் ஓட்டினார். நிகழ்ச்சி முடிந்த பின்னர் அவர்கள் அங்கிருந்து காரில் குடியாத்தம் நோக்கி புறப்பட்டனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை கருக்கமுத்தூர் பஸ் நிறுத்தம் அருகே காலை 11 மணி அளவில் வந்தபோது திடீரென டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை தடுப்பு சுவர் மற்றும் மின்கம்பம் மீது மோதி தலை குப்புற கவிழ்ந்தது. அந்த சாலையில் வந்த டிரைவர்கள் விபத்தை கண்டதும் உடனடியாக பிரேக் பிடித்து வேகத்தை குறைத்து வாகனத்தை நிறுத்தினர். அதனால் 2 கார்கள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் மதன் குடும்பத்தினர் பயணம் செய்த காரின் முன்பகுதி கடும் சேதமடைந்தது. இதில் கணவன், மனைவி, டிரைவர் உட்பட 5 பேரும் படுகாயமடைந்தனர். மற்ற 2 கார்களில் பயணம் செய்தவர்களுக்கு எவ்வித காயமும் ஏற்படவில்லை. இதை கண்ட பொதுமக்கள் 5 பேரையும் மீட்டு ஆம்புலன்ஸில் சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்தினால் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன. தகவல் அறிந்த விருஞ்சிபுரம் சப் இன்ஸ்பெக்டர் யுவராஜ் மற்றும் போலீசார் அங்கு சென்று போக்குவரத்து நெரிசலை சரி செய்தனர். இதனால் அந்த பகுதியில் 20 நிமிடங்கள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.